திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா தில்லைவிளாகம் கிராமத்தில் அபயாத்தா தில்லைவிளாகம் தென்புறத்தில் அபயாத்தா ஒரு அனந்த வனப்பகுதிக்குள் இயற்கையாகவே ஒரு ஓலை குடிசையில் அமைந்துள்ளது. இது தற்காலிகமாக இப்பொழுது 4 பக்கம் கல் வச்சு ஏறாமல் இருப்பதற்காக மாடாடு உள்ளே நுழைஞ்சி எல்லாமே சேதப்படுத்துறதுங்கிறதுக்காக வேண்டி எல்லா இடத்துலையுமே அந்தந்த சுவாமிக்கும் ஆலயம் அமைச்சு பூட்டு துறப்பு கூட வச்சுருக்காங்க. வனம் நமக்கு அபயாத்தா வனம். அந்த வனத்தில் கடல்லேருந்து வந்தவை தொண்டையக்காடு வாடியக்காடு. தொண்டையக்காட்டில் பூரியவர்களால் கடலிலிருந்து எடுத்து வரப்பட்ட அபயாத்தா இந்த தெய்வம். அபயாத்தா பட்டாணி நொண்டி வீரன் மற்றும் அங்கே குதிரையெல்லாம் கட்டி விட்ருக்காங்க. சுற்றி இயற்கை மூலிகை அடர்ந்த வனம் கொட்டி கிடக்குது, இயற்கை செல்வம். ஆனால் நாளடைவில் மனிதனுடைய சுயநலத்தினால தெய்வத்தையும் சுயநலத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்ததுனால இயற்கையாகவே தெய்வம் அந்த காடெல்லாம் அழிஞ்சிட்டு இப்போது இருக்கிறது. அங்கே இருக்கிற காடை பார்த்திங்கன்னா ஒரு சொறி முள் மாதிரி இருக்கும். அந்த முள்ளுக்குள்ளே எந்த மாடாடு மனுஷன் யாருமே உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த காடு அமைப்பு அமைஞ்சு போச்சு. ஈச்சம் காரம் அந்த மரளை என்னென்னமோ நம்ம தேவைப்பட்ட மூலிகை அனைத்தும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அங்கே ஊரே வனமாக இருந்தது. இப்போ எதிர்ப்புறத்தில் பாருங்கள், இந்த இது நம்ம தூண்டிக்காரன் நொண்டி வீரன் முன்னாடியான் பட்டாணி இப்படி எல்லா செய்வங்க கொண்டாந்து அங்கே வச்சுருக்காங்க. குதிரை 2 இதை கட்டி விட்ருக்காங்க. இதில் பார்த்துருப்பீங்க, ஒன்று ஒன்றா ஓடிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தூண்டிக்காரன். இது குதிரை சிலை கட்டி விட்ருக்காங்க. பார்த்தீங்களா, அதில் பனை மரம் இருக்குது பாருங்கள். அந்த பக்கத்தில் குதிரைக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு எவரிச்ச மரம் இருக்குது, காதில் புஞ்சுற மரலை இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாவும் இங்கே இருக்குது. காரங்குத்துலேருந்து எல்லாம் இருந்து அழிஞ்சிட்டு நமக்கு அபயாத்தா அருள்பாய்ச்சி கொண்டு இருக்கிறா. இங்கே விவசாயம் தென்னடபுரத்தில் வெறும் விவசாயம், 4 பக்கம் விவசாயம். ஒரு காலத்தில் அந்த கோயிலுக்குள்ளே போகணும்னா ஒரு தூரி மாதிரி இருக்கும், அதை வெளியே தெரிஞ்சுட்டு போகணும். அபயாத்தால் என்ன நினச்சி விர நிறுத்தம் பண்ணாலும் சரி, நாற்று வச்சாலும் சரி, அறுப்பறுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அபயாத்தா. ஏன்னா அந்த பக்கத்துக்கு விவசாயம் பண்ண போகும்போது பாம்பு பூச்சி போட்டு காலில் தண்டு போடாமல் மிதிப்படாமல் கடிக்காமல் இருக்குது. கால்நடைகள் எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியாக விவசாயத்துக்கு அப்புறம் கால் மடை தானே அந்த காலத்தில் வச்சுருந்தோம். இப்போ இல்லை டிராக்டரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காலத்தில் அம்பாளுக்கு மிக அற்புதமாக வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை போடுவாங்க. பெரிது எதுக்கு உள்ள பரிகார காவல் தெய்வத்துக்கு கிடா வெட்டி பூஜை பொங்க போடுவாங்க. இந்த அபயாத்தா குடிசை பற்றியெல்லாம் கீத்து கோட்டை பற்றியெல்லாம் 4 பக்கமும் எப்படி இருக்குன்னு 4 பக்கத்தையும் காட்டுறேன் பாருங்கள். அபயாத்தால் 4 பக்கம் காட்டுறேன். முன்னாடி காட்டினேன், பின்னாடி காட்டினேன், கீழே காட்டுறேன். இப்படி இந்த வடவண்டை தென்னண்டை மேல் கூரை 2 பக்கமும் அந்த அபயாத்தா வடண்டையில் இருக்க மரளைச்செடி இப்படி ஒன்று ஒன்றா நான் காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கக்கிட்ட பார்க்குறீங்களா, இதெல்லாம் ஒரு மரளைச்செடி, இது ஈச்சஞ்செடி. ஈச்சம்லாம் எல்லாம் மருந்து தான். வெளிநாட்டுக்காரனுக்குன்னா அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செய்வான். நம்ம நாட்டில் எவ்வளவு கொட்டி கிடந்தாலும் அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்ணுறவனே உட்கார வச்சுருவோம். இந்த அபயாத்தா ஆலையை எதிர்ப்புறது பின்புறத்தில் ரிவேர்ஸில் வருது. இந்த வீடியோ ஒன்று ஒன்றா வருது பாருங்கள். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பட்டாணி அபயாத்தா, அங்கிட்ட அடுத்தபடியாக வர்றது நம்ம பார்க்கக்கூடிய சாமி 3ஆவதாக பார்க்குறது இது முன்னாடியானுக்கு அடுத்தது நொண்டி வீரன் சொல்லுவாங்க. அப்படியே அடுத்தபடி இது தூண்டிக்காரன். இப்படி ஒவ்வொரு சாமியும் இங்கே இருக்குது. 4-5 சாமி இருக்குது. 2 குதிரையில் சாமி உட்காந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, அடுத்தது 3ஆவது எல்லாமே ரிவேர்ஸில் காட்டிட்டு வர பாருங்க. ஒன்று ஒன்றா காட்டிட்டு வர மாதிரி ஈச்சம் கொட்டி. ஒரு காலத்தில் ஈச்சந்தான் ஒவ்வொரு ஈச்சையிலையும் மாலையை போட்டு இது இந்த சாமி, இது இந்த சாமி, இந்த சாமின்னு உள்ளுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. பயம்பத்தியாக குழந்தையிலேருந்து பொம்பளைங்க யாருமே போக மாட்டாங்க. இப்போ சமத்துவம் சம உரிமைன்னு பேரில் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அதனால தான் காய்ச்சா புயல், கொரோனா, பூகம்பம், இயற்கை பேரழிவு வர்றது காரணமே நம்மளால தான். நம்ம தான் இயற்கையை அழிக்கிறோமே. மலையை வெட்டுறோம், மரத்தை வெட்டுறோம், ரோடு போட இடம் கொடுக்க மாட்டோம், ஆறு குளத்துக்கு வடிகிறதுக்கு வழி விட மாட்டோம். எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நமக்கு எப்படி கொடுக்கும்? ஆண்டவன் நம்மகிட்ட கொட்டி கொடுத்துருக்கான் எல்லாத்தையும். நாம் செய்கிற ஒரு நயவஞ்சத்துக்கு அது என்ன செய்யும்? ஒவ்வொரு நாள் இந்த கடவுளை பாருங்கள், வேண்டிக்கிட்டு 90 அள்ளி பூசிக்கிட்டு போனால் எல்லா வினியும் தீரும். நம்பிக்கையாக வாங்க, நல்லதே நடக்கும். அபயாத்தா எப்போயுமே கைவிட்டுற மாட்டான். இந்த ஆளை உள்ளே இருக்க பாருங்கள். இந்த தாய் நீ எப்போயுமே எல்லாருக்கும் நலம் செய்வா. அவளை நம்பினவளுக்கு கைவிட மாட்டாள். நம்பிக்கை உள்ளவருங்க. இந்த பற்றிலாம் இப்படி ரிவேஸில் இப்போ நான் வெளியே வந்துட்டேன். எந்த பக்கம் தென்னை பக்கம் இது இந்த பாருங்கள், ஒரு 100 நாள் வேலை இது போட்டிருக்காங்க. இதே பாதை ரோடெல்லாம் அந்த பக்கத்துக்கு கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ரோடு வைக்கிது. அதெல்லாம் நடந்து தான் வரணும். மழை காலத்துக்கெல்லாம் சதன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், குளிர் காலம் தான் இருந்தாலும் பாருங்கள். ஏதோ சப்பாத்தி காட்டுறேன். இதோடு முடிச்சுக்கிட்டு இங்கே ஒரு பனைமரம் ஒன்று தெரியும் பாருங்கள்.
அதோட நம்ம வீடியோ நிறைவு பெற்றது. வணக்கம். அம்மா, தாயே